Hello viewers, welcome to T-Stack. இந்த வீடியோல ஸ்லைசஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல அரேனா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல ஸ்லைஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஸ்லைஸ்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸ்லைஸ் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்த மாரியே என்கிட்ட ஒரு 5 ஸ்டூடண்ட்ஸ் இப்போ கிளாஸ் ரூம்ல இருக்காங்க. அந்த 5 ஸ்டூடண்ட்டோட மார்க்ஸ நான் வந்து பிரிண்ட் பண்ண நினைக்கிறேன். இப்போ நான் இங்க பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணும்போது 5 ஸ்டூடண்ட்டோட மார்க் எனக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. நாளைக்கு ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஒரு புதுசா ஒரு ஸ்டூடண்ட் வரான். அந்த ஸ்டூடண்ட்ட நான் ஆட் பண்ண நெனைக்கிறேன். ஓகேங்களா? அந்த பையன் வந்து ஓகே. எக்ஸ்ட்ரா 2 மார்க் குட் ஹேண்ட் ரைட்டிங். ஓகே. 102 மார்க் எடுத்திருக்கான். ஆனா, என்னால அவன ஆட் பண்ண முடியல. ஏன் அவன ஆட் பண்ண முடியல? ஏன்னா, அரேங்கிறது ஃபிக்ஸட் சைஸ். நம்மளால அதில புதுசா ஒரு விஷயத்த ஆட் பண்ண முடியாது. அந்த ஒரு ப்ராப்ளம ஓவர் கம் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் ஸ்லைசஸ்ங்கிற ஒரு கான்செப்ட். ஸ்லைஸ்ங்கிற கான்செப்ட்டோட சின்டாக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும். மனப்பாடம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா, நீங்க பார்த்துக்கோங்க. ஒண்ணும் கிடையாது. இங்க நீங்க ஃபிக்ஸ்டா போட்டுக்க ரிமூவ் பண்ணி விட்டீங்கனாலே போதும். அவ்வளதான். ஓகேங்களா? இப்போ ரிமூவ் பண்ணி விட்டாலே, இந்த ஸ்டூடண்ட் இது வந்து இப்போ இந்த சைஸ் குடுத்தீங்கன்னா, அது அரே. சைஸ் குடுக்கலனா, ஸ்லைஸ். இவ்வளதான் விஷயம். ஓகேங்களா? இந்த மாரி ஸ்லைஸ நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஸ்லைஸ நான் இங்க ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ புதுசா ஒரு ஸ்டூடண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். புதுசா ஒரு ஸ்டூடண்ட் ஆட் ஆயிட்டான். ஓகே. இப்போ அந்த 6வது ஸ்டூடண்ட்டோட மார்க் எனக்கு இங்க கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க இந்த ஃபங்ஷன நீங்க பார்க்காதீங்க. ஜஸ்ட் நான் உங்களுக்கு இது எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்காக போட்டிருக்கேன். இந்த ஃபங்ஷன் இப்போதைக்கு உங்களுக்கு தேவை கிடையாது. நான் அடுத்த வீடியோல ஃபார் லூப் அதெல்லாம் என்னன்னு சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு இது பார்த்தா புரியும். இது உங்களுக்கு இப்ப தேவையே கிடையாது. ஜஸ்ட் இது பிரிண்ட் பண்றதுக்காக உங்களுக்கு இந்த மாரி தெளிவா பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டிருக்க ஃபங்ஷன். ஸோ அத விட்டுருங்க நீங்க. ஓகே. ஸோ மெயினான ஒரு விஷயம் ஃபிக்ஸட் சைஸ் கிடையாது. டைனமிக்கா நீங்க இந்த இடத்துல இந்த ஸ்லைஸஸ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்லைஸஸ என்ன மாரிலாம் டிக்ளேர் பண்ணலாம்? ஸ்லைஸஸ என்ன மாரிலாம் டிக்ளேர் பண்ணலாம்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க போட வேண்டாம். இது இங்க இருக்கட்டும். நம்ம நேரா எழுதிப்போம். நான் என்ன பண்றேன், ஸ்லைஸ் நம்பர் 1 ஸ்லைஸ் 1ன்னு குடுக்குறேன். நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட்டு ஒரு இங்க ஒரு ஸ்லைஸ் கிரியேட் பண்றேன். ஸோ ஸ்லைஸ இந்த மாரி நம்ம டிக்ளேர் பண்ணலாம். இது ஒரு டைப். இது பிரிண்ட்லாம் பண்ண வேண்டியது கிடையாது. எல்லாம் எம்ப்டியா தான் இருக்கும். இது ஸ்லைஸ் 2. இதுக்கு என்ன பண்ணணும், வேர் இது இன்னொரு வகையா டிக்ளேர் பண்றது. அஸ் யூசுவல் நம்ம பார்த்தா வேர்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்றது. இப்போ பார்க்க போறது தான் உங்களுக்கு மாஸான ஒரு விஷயம். ஸ்லைஸ் 3. இப்போ மேக்குங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணியும் நம்மளால வந்து ஒரு ஸ்லைஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ மேக்குங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி ஸ்லைஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். இங்கே எரர் அடிக்கிறது என்னன்னு நான் சொல்கிறேன். ஷோமன் பண்ணிடுறேன். ஸோ மேக்குங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி உங்களால் ஒரு ஸ்லைஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அஸ் யூஷுவலாக நம்ம நியூங்கிற கீவேர்டு நம்ம பார்த்தோம். நியூங்கிற கீவேர்டு நம்ம கொடுக்கும்போது புதுசாக ஒரு பாயிண்டை கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ அந்த டைப் உள்ளே பாஸ் பண்ணும்போது அந்த டைப்பில் ஒரு பாயிண்ட் வேரியபிள் உங்களுக்கு கிடைக்கும். சிமிலர் அதே மாதிரி மேக்கிங்கில் நம்ம வந்து மேக்கில் வந்து டைப் நான் கொடுக்குறேன். இன்ட்டுங்கிற டைப் நான் கொடுக்கும்போது இந்த ஸ்லைஸுங்கிறது இருங்க. அது ஏன் அடிக்குதுன்னு நான் சொல்றேன். அது சைஸ் குடுக்கணும். மேக்குங்கிறது குடுக்கும்போது இனிஷியலா இந்த வேரியபிள் அதாவது இந்த வேரியபிள்ல எவ்வளோ சைஸ் அலாட் ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுக்கணும். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், இனிஷியலா ஒரு 5ன்னு குடுக்குறேன். இப்ப நான் செக் பண்ணி உங்களுக்கு காட்டுனேன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்லைஸ் வந்துருச்சு. என்னடா நீ 5ன்னு குடுத்து 5 வரல அப்படிங்காதீங்க. சரியா? இது ஸ்லைஸ். இதுல ஃபிக்ஸட் சைஸ் கிடையாது. இனிஷியலா ஒரு டெம்பரவரி ஸ்லாட் வந்து ரெடி பண்ணி குடுக்குற மாரி மட்டும் மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு மெமரி லொகேஷன் இருக்கு. நான் இப்ப 5ன்னு குடுக்கறனால ஆட்டோமேட்டிக்கா அந்த மெமரி லொகேஷன்ல 5 வேரியபிள்ஸ் 5 வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு உண்டான இடத்த வந்து ரெடி பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? ரெடி பண்ணி வச்சுக்கும். ஃபியூச்சர்ல அது எப்படி சொல்ல? அத அப்டேட் பண்ணிக்கும். அந்த இடத்துல வேல்யூ வர வர அந்த 5ல அப்டேட் பண்ணிக்கும். இன் கேஸ் ஃபியூச்சர்ல இதுக்கு அடுத்து ஒரு வேல்யூ உள்ள புதுசா ஆட் ஆகுது. 6வது ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா, திருப்பி அது வந்து ரீஅலோகேட் பண்ணிக்கும். இதெல்லாம் அட்வான்ஸ் கான்செப்ட்ல பார்ப்போம் ஸ்லைஸ்ல. இது பேசிக்கா ஸ்லைஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாரி டிக்ளேர் பண்ணலாம். ஸோ பிஹைண்ட் த சீன்ஸ்ல இந்த மாரி இருக்கும். இத வேணா பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எம்ப்டியா இருக்க ஸ்லைஸுக்கும் இந்த மேக்குங்கிற கீவேர்ட் போட்டு இந்த இடத்துல நீங்க குடுக்குற ஸ்லைஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸ்லைஸ் யூசிங் மேக் ஸ்லைஸ் யூசிங் மேக் ஓகேங்களா? இதே இது இந்த எம்ப்டி ஸ்லைஸையும் பிரிண்ட் பண்ணிடுவோம் இந்த இடத்துல. உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். எம் எம்ப்டி ஸ்லைஸ் மாஸா இல்லையான்னு கேட்டுறாதீங்க. ஸ்லைஸ் ஒன்னடங்கும். ஓ சாரி. ஓகே. இப்போ ஸ்லைஸ் நான் இந்த இடத்துல எம்ப்டி ஸ்லைஸுங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன். எம்ப்டி ஸ்லைஸ் வந்துருச்சு.
சரிங்களா? நான் இங்க எந்த வேல்யூமே குடுக்கல. நேரடியா டைனமிக்கா வந்து சைஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஆனா, நான் இங்க 5ன்னு குடுக்கும்போது, எனக்கு 5 வேல்யூ இங்க கிடைச்சிருக்கு. நான் இப்போ உங்களுக்கு இதே எப்படி பண்ணுவோமா இந்த இடத்துல? சரி. இப்போ இத வந்து இன்கிரிமெண்ட் பண்றதுனா பண்ணிக்கலாம். இனிஷியலா 5 வேல்யூ, டிஃபால்ட் 0 வேல்யூவோட ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது எப்படிலாம் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துட்டீங்க. நியூ மேக்ங்கிற கீவர்ட் யூஸ் பண்ணலாம். இந்த மாரி டிக்ளேர் பண்ணலாம். இந்த மாரிலாம் வேல்யூ அசைன் பண்ணலாம்னு பார்த்துக்கிட்டோம். ஆ இப்போ ஓகே. இந்த விஷயத்த பார்ப்போம். இப்போ ஸ்லைஸ இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டூடண்ட்ன்னு இருக்கு. இப்போ இந்த ஸ்டூடண்ட்ல எத்தன வேல்யூ இருக்கு? அது எத்தன வேல்யூ இருக்குங்கிறத எப்படி நீங்க எடுக்கலாம்? அப்படிங்கிறதுக்கு தான் லென்த்ன்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். நார்மலா ஒவ்வொரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்லயும் ஒரு அரேவோட லென்த்தோ, ஒரு ஸ்லைஸோட லென்த்தோ நம்ம எடுக்கிறதுக்கு வந்து பின்னாடி டாட் லென்த்ன்னு குடுக்குற மாரி ஒரு மெத்தடா தான் வச்சிருப்பாங்க. பட் கோலாங்ல வந்து அப்படி கிடையாது. லென்னுங்கிற ஒரு ஃபங்ஷனுக்குள்ள நீங்க அந்த வேரியபிள பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? வேரியபிள பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்ஸர் கிடைக்கும். அதாவது இங்க எத்தன இருக்கு? 6 இருக்கு. அப்போ இங்க லென்த் வந்து 6 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து லென்த்துங்கிற இது ஸ்லைஸுக்கு மட்டுமான்னு கேட்டா கிடையாது. அரேக்கும் இருக்கு. போன வீடியோல நான் சொல்ல மறந்துட்டேன். இது விட்டு போயிடுச்சு இது ஆக்சுவலா. ஸோ வந்து ஸ்லைஸுக்கும் இந்த மாரி நம்மளால லென்த்த வந்து எடுக்க முடியும். ஓகே. என்னப்பா வெறும் டைனமிக் இந்த மாரி எடுக்கிறது மட்டும் தான் இல்ல பெனிஃபிட்டேவா? வேற எந்த பெனிஃபிட்டும் கிடையாதான்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. உங்களால இந்த இடத்துல ஸ்லைஸுங்கிற வார்த்தைய பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸ்லைஸ் பண்ணி, கட் பண்ணி எடுக்கிறது தான். ஒரு வேரியபிள் இருக்குன்னா, அந்த வேரியபிளுக்குள்ள மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கும். சேம் டைப்ல மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கும். அத ஸ்லைஸ் பண்ணி நம்மளால எடுக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இத நான் ரொம்ப பேஸ் லெவல்ல மட்டும் காட்டுறேன். ஓகேங்களா? உள்ளுக்குள்ள இத காப்பி பண்ணி பாஸ் பண்ணும்போது, ரெஃபரன்ஸஸ் மாறும்போது நெறையா விஷயம் இருக்கு. ரொம்ப ஸ்லைஸ் ஃபர்ஸ்ட்டு இனிஷியலா மேலோட்டமா பார்க்க சிம்பிளா இருக்க மாரி இருக்கும். உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் பண்ணலாம். தப்பா ஹேண்டில் பண்ணா என்ன நடக்குதுன்னு உங்களால கண்டு கூட பிடிக்க முடியாது. கண்டே பிடிக்க முடியாது. நான் சொல்றது ஓவர் பில்டப் பண்ற மாரி இருக்கலாம். ஆனா ரியாலிட்டி அதுதான். ஓகேங்களா? உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது கண்டே பிடிக்க முடியாது. அட்வான்ஸ் கான்செப்ட்ல கண்டிப்பா நான் அத உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்போதைக்கு நான் இத வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இத அட்டெண்டன்ஸ் ஆர்டர் மாரி இத பிரிச்சுறேன். இந்த இடத்துல வந்து இத ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 ஸ்டூடண்ட், ஒரு பேட்ச், 2வது 3 ஸ்டூடண்ட்ஸ் ஒரு 3 இன்னொரு பேட்ச் இருக்கிற மாரி வச்சுறேன். பேட்ச் 1 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வச்சுட்டு, ஸ்டூடண்ட்ஸ் நான் இப்ப என்ன பண்ணிட்டேன், பேட்ச் 1 ஸ்டூடண்ட்ஸ் பார்க். ஓகே. நான் பேட்ச் 1ஓட ஸ்டூடண்ட் மார்க்ஸ நான் டிஸ்ப்ளே பண்ணணும். ஆனா, நான் இப்ப இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபுல்லா குடுத்துருக்கேன். இத நான் தேவையில்ல இப்போதைக்கு. இத எடுத்து விட்டுறேன். இதுவும் தேவை, இதுவும் தேவையில்ல, இதுவும் தேவையில்ல. ஓகே. எனக்கு இப்போதைக்கு இது இருந்தா போதும். லென்த்தும் தேவை கிடையாது. இவன தூக்கி மேல போட்டுருவோம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடண்ட் நான் பிரிண்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்டையரா அந்த பேட்ச்ங்கிறதே உள்ள பாஸ் பண்ணியிருக்கேன். மொத்தமா காட்டுது. ஆனா, எனக்கு ஃபர்ஸ்ட்டு பேட்ச் மட்டும் தான் எனக்கு வேணும். ஃபர்ஸ்ட்டு பேட்ச் மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன், 3 தான் என்னோட பேட்ச்ன்னு சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. நான் இப்ப இந்த 3 ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 ஸ்டூடண்ட்ட ஒரு பேட்ச்சா நான் வைக்கணும். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மாரி பேட்ச்ங்கிற இந்த இதுல எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு இங்கேயே பண்ணிருவோம். ஸ்டூடண்ட்ட கட் பண்ணி எடுத்து இங்க டிஸ்ப்ளே பண்ணி காட்டிட்டு. இந்த ஸ்டூடண்ட்ஸ்ல நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போறேன். எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு கோலன் வைக்கிறேன். பார்த்துக்கோங்க ஒரு கோலன் வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த கோலன் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு எத்தன ஸ்டூடண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கு சொன்னேன்? 3 ஸ்டூடண்ட்ஸ் சொல்லியிருந்தேன். 3ங்கிறத நான் இப்போ இந்த பக்கம் வைக்கிறேன். 3 ஸ்டூடண்ட் வேணும்னு வைக்கிறேன். இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த கவனிங்க இப்போ. இப்போ நான் 3 இந்த பக்கம் வச்சிருக்கேன். ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கு. எப்படி? நான் இந்த பக்கம் 3ன்னு வச்சிருக்கேன். ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கு. நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இங்க நான் இந்த பக்கம் நான் எந்த வேலையும் குடுக்கல. கோலன் வச்சு இந்த பக்கம் ஒரு வேல்யூ குடுத்துருக்கேன். ஸோ, இப்ப இது என்ன பண்ண சொல்றோம் அப்டின்னா, நீ வந்து இது ஸ்டார்ட்டிங் பொசிஷன், இது ஸ்டார்ட்டிங் பாயிண்ட், இது வந்து எண்டிங் பாயிண்ட். அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்டிங் பாயிண்ட் அப்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல நான் எதுவும் குடுத்துருக்கேனா? எதுவுமே நான் குடுக்கல. எதுவுமே குடுக்கல. ம். இப்போ உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நெனைக்கிறேன். ம். இப்போ
ஃபர்ஸ்ட் இருக்க இடம் வந்து ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் சொன்னேன். இங்க இருக்கிறது எண்டிங் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ நான் இந்த இடத்துல எண்டிங் பாயிண்ட் 3ன்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ ஸ்டார்ட்டிங் வேல்யூ எதுவுமே குடுக்கல. எதுவுமே குடுக்காதனால ஃபர்ஸ்ட் வேல்யூலேருந்து எடுக்கும். எதுவுமே குடுக்காதனால ஃபர்ஸ்ட் வேல்யூலேருந்து எடுக்கும். ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ. தேர்ட் வேல்யூ இங்க 3ன்னு குடுத்துருக்கேன்ல, 3ய இன்க்ளூட் பண்ணிரும். 3ய இன்க்ளூட் பண்ணிரும். இன்க்ளூட் பண்ணிட்டு 3 வரைக்கும் கட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிரும். ஓகேங்களா? இப்போ 3 வரை கட் பண்ண சொல்ட்டா, ஃபர்ஸ்ட் என்ன வந்துருச்சு நம்மளுக்கு? பேட்ச் 1 ஸ்டூடண்ட் கிடைச்சிருச்சு. இப்போ இதே மாரி 2வது பேட்ச் நான் எடுக்க போறேன். ஓகேங்களா? 2வது பேட்ச் நான் எடுக்கிறதுக்கு பேட்ச் 2 இந்த இடத்துல ஒரு விஷயத்த இப்ப நான் மறுபடியும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். 2 இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒரு விஷயத்த நீங்க கவனிக்க இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் சிம்பிளா என்ன பண்றேன்னா, இங்க இருக்க இந்த 3 எடுத்து நம்ம தான் இங்க பேட்ச் முடிச்சிட்டோம்ல. இப்ப இந்த 3 எடுத்து நான் இங்க போட்டு சிம்பிளா கொண்டு வந்துருவோம் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஆனா, என்னது? ஐயோ! இத டிக்ளேர் பண்ணலையா? பேட்ச் 2 ம். இப்போ பேட்ச் 2ங்கிறத நான் இந்த மாரி சிம்பிளா இப்படின்னு நான் குடுத்துட்டேன். ஆனா, இந்த இடத்துல நான் வந்து நெக்ஸ்ட் எந்த வேல்யூமே நான் குடுக்கல. நெக்ஸ்ட் எந்த வேல்யூயும் குடுக்காதனால, இப்ப இன் கேஸ் ஃபியூச்சர்ல இன்னொரு ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஆட் ஆயிருக்கான் அப்படின்னா, பேட்ச் 2ல 4 ஸ்டூடண்ட் ஆட் ஆயிருவாங்க. ஏன்? நம்ம இந்த பக்கம் வந்து எந்த வேலையும் குடுக்கல. நம்ம என்ன சொல்றோம்னா, ஸ்லைஸ் பண்றோம். 3ஆ இப்போ 3லருந்து ஆரம்பிப்பா. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி முதல்ல வந்து எந்த வேலையும் குடுக்கலனா, அந்த வேலைய இன்க்ளூடே பண்ணாது. ஸ்டார்ட்டிங்லேருந்து எடுத்துருவோம். இப்போ ஒண்ணு இன்க்ளூட் பண்ணோம்னா, அதுல இருந்து கட் பண்ணுன்னு நம்ம சொல்றோம். எதுலருந்து? அதுலருந்து கட் பண்ணுன்னு சொல்றோம். அப்போ 3ன்னு குடுக்கும்போது 3வதுல இருந்து கட் பண்ணு. 3க்கு அடுத்துலருந்து கட் பண்ணு. அப்படி வச்சுக்கோ. 3க்கு அடுத்து கட் பண்ணு. இந்த 3 கட் பண்ணி எடுத்துட்டு, இங்கேருந்து வரும். இங்கேருந்து ஆரம்பிக்கும். இங்கேருந்து ஆரம்பிச்சு மிச்சத்த எல்லாமே கொண்டு வா அப்படின்னு நம்ம குடுத்துருவோம். எண்டிங் பாயிண்ட் எதுவுமே குடுக்கலனா, எண்டிங் பாயிண்ட்டே கிடையாது. முடிவே இல்லாம நீ எவ்வளோ அளவுக்கு குடுத்துக்கிட்டயோ போய்க்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. ஸோ, இந்த மாரி கட் பண்ணி உங்களால ஸ்லைஸஸ இந்த மாரி கட் பண்ண முடியும். கட் பண்ணி உங்களுக்கு வேண்டிய டேட்டாஸ மட்டும் எடுத்துக்க முடியும். என்னடா இந்த மாரிலாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க நீங்க. நீங்க உள்ள கோடிங்ன்னு பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. ஸ்லைஸஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நெறைய இடத்துல உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிற மாரி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ, இந்த இடத்துல நான் ஸ்லைஸ பத்தி ரொம்ப மினிமலா இது பேஸ் லெவல்ல நான் சொல்லியிருக்கேன். ஸ்லைஸ்ல உள்ள இன் டெப்த்தா நெறைய விஷயம் பண்ணலாம். இப்போ நான் இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்திருக்கனால, இங்க பேட்ச் 2 அப்படின்றதுல வந்து இந்த பர்ட்டிகுலர் 6 -1 2 இதெல்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல இப்ப நான் இந்த இத அப்டேட் பண்ணேன்னா, இந்த ஸ்டூடண்ட் அப்டேட் ஆகும். ஸ்லைசஸ் வந்து பாஸ் பை ரெஃபரன்ஸ் மாரி. ஓகேங்களா? நீங்க எப்படி பாயிண்டர் மாரி. நீங்க இந்த இடத்துல ஒரு வேல்யூ நீங்க மாத்துனீங்கன்னா, அது மேல இருக்க அந்த ஸ்டூடண்ட்டோட வேல்யூவவே மாத்தும். நான் இந்த இடத்துல வேணா உங்களுக்கு இப்படி மாத்தி காட்டுறேன். ஸ்டூடண்ட்ஸ் மார்க் இருக்குல்ல? ஓகே. ஸ்டூடண்ட்ஸ் மார்க் இருக்கு. நான் கடைசியா கூட பிரிண்ட் பண்றேன். பண்ணிருவோம். ஸ்டூ பேட்ச் 2ல ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் யாரு? 65. பேட்ச் 2ல ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் யாரு? 65. அந்த 65க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் இண்டெக்ஸ் 0 65க்கு நான் 100 மார்க் பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணி விடுறேன். இப்போ பேட்ச் 2ல ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட்ட 100 மார்க் நான் மாத்திட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த பிரிண்ட் ஸ்டூடண்ட்ட திருப்பி நான் பிரிண்ட் பண்றேன். இது நம்மளுக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட் இன்னும் உள்ள நெறைய விஷயம் இருக்கு. நம்ம அத பார்க்கணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக மட்டும் தான். இப்போ நான் இத ரன் பண்ணும்போது, இத நான் பெருசாக்கி காட்டுறேன். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்டே ரன் பண்ணும்போது, பேட்ச் 2ல ஸ்டூடண்ட் 1 யாரு? இந்த ஸ்டூடண்ட் 4 தான் பேட்ச் 2ல ஸ்டூடண்ட் 1. 65 மார்க் இருக்கவன 100 மார்க் போட்டு பாஸ் பண்ணேன். எங்க பாஸ் மார்க்னேன்? எந்த இடத்துல மாத்தி விட்டேன்? இங்க பேட்ச்ல தான் நான் அஃபெக்ட் பண்ணேன். நல்லா கவனிங்க. நான் இங்க பேட்ச்ல அஃபெக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டூடண்ட்ல அஃபெக்ட் பண்ணல. ஸ்டூடண்ட்ல நான் கை வைக்கல. பேட்ச்ல தான் கை வச்சேன். ஆனா பேட்ச்ல நான் 0த் இண்டெக்ஸ்ன்னு குடுத்துருக்கேன். பேட்ச்ல 0த் இண்டெக்ஸ்ல குடுத்துருக்கேன். ஆனா ஸ்டூடண்ட்ல அந்த பர்ட்டிகுலர் வேல்யூ மாறியிருக்கு. ஸ்டூடண்ட் நம்பர் 4 இங்க 100ஆ மாறிட்டான். நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்றது ஸ்டூடண்ட்ஸ தான் பிரிண்ட் பண்றேன் தவிர்த்து, பேட்ச்ச பிரிண்ட் பண்ணல. நல்லா கவனிங்க. நான் இங்க பேட்ச்ச பிரிண்ட் பண்ணல. ஸ்டூடண்ட்ட தான் பிரிண்ட் பண்றேன். ஸோ, ஸ்லைஸஸ் வந்து நம்ம இந்த மாரி பாயிண்டர் மாரி ஒரு இடத்த அட்ரஸ் எப்படி சொல்ல? சேஞ்ச் பண்ணும். மெமரி லொகேஷன் என்ன வேல்யூ பாஸ் பண்றோமோ, அதுக்கு உண்டான அட்ரஸ வச்சு, அந்த வேல்யூ அந்த வேல்யூவவே சேஞ்ச் பண்ணிரும். ஸோ, இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் வந்து பின்னாடி ஃபர்தரா வரப்போற வீடியோல பார்ப்போம். ஸோ, இந்த வீடியோல கண்டிப்பா பேஸ் லெவல்ல ஸ்லைஸஸ்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ, நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோ அவ்வளோதான். ஸ்டே டியூன். பாய் பாய்.